ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இந்த மழைக்காலத்தில் ரொம்பவே காரசாரமான சூப்பரான இறால் கிரேவி பிக்னர்ஸ் கூட ரொம்பவே பெர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் எம்மியாக இருக்கும். இந்த இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அதர் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ்லாம் நிறையா இருக்குது. மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்குது. வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கிரேவி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்போ அதோட டேஸ்ட் அதோட ஸ்பைசினஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க எப்போவுமே. அப்போ தான் அந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். அந்த காரமும் உங்களுக்கு நீங்கள் அந்த கிரேவியில் சேர்க்கக்கூடிய காரமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறப்போ எப்போவுமே எக்ஸஸாக வாட்டர் அதிகமாகவே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. வாட்டரே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. 1 or 2 drops ஆட் பண்ணி மட்டும் அரைங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நான் அரைக்க போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறமா அது கூட சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பொருள் மிக்சியில் அரைக்கிறா இருந்தாலும் அந்த சென்ட்ரா ஹோல் இருக்குல்ல, அது வழியாக ஏர் பாஸ் ஆகணும். ஸோ அதை கைகளால் க்ளோஸ் பண்ணிடாமல் சைடில் மட்டும் கொடுத்து நீங்கள் அரைச்சிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணலாம். இப்போ ஒரு 1/2 kg இறாலுக்கு நான் 4 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி எடுத்துக்கிறேன். கிரேவி உங்களுக்கு நல்லா நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வெங்காயம் தக்காளியோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இறால் கிரேவி ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூட காம்போவாக சாப்பிட்றப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இறால் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மெத்தடில் நெக்ஸ்ட் டைம் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி பொடியாக சாப் பண்ணி ரெடியாக இருக்குது. இதுக்கு இடையில் ஒரு வெப்சைட் பற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் அப்படின்ற ஒரு ஷாப்பிங் ஆப்பு. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நிறைய க்ராசரிஸ் இருக்குது. டெய்லி நீட்ஸ் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் டேரெக்டாக ஷாப்பிங் பண்ணுறதை விட ஆன்லைன் ஷாப்பிங் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறவங்க இந்த பைமோட் ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான க்ராசரிஸை வாங்கி யூஸ்ஃபுல்லாகிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். இப்போ 1/2 kg இறால் எடுத்துருக்கிறேன். 1/2 kg இறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு அதோட கவுச்சி ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அது கூட சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் இந்த சோம்பு உங்களுக்கு பொரியிறப்போயே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுவுமே நல்லாயிருக்கும் இறால் கிரேவிக்கு. அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ஒரு 50% நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 50% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்காக நல்லா மூடி போட்டு ஒரு 5 minutes வச்சுருங்க. ஸோ தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபிஷ் கறி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இது பேக்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் உங்களோட காரத்திற்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து அந்த மசாலாஸ்லாம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இறால் நார்மலாக சின்ன இறாலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும். பட் இறால் சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
மீடியம் சைஸில் இந்த போல் வாங்கிக்கோங்க. அது வந்து டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த வாட்டருமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. மசாலாஸ் மட்டும்தான். ஸோ இறால் உங்களுக்கு வந்து குக் ஆகும்போதே நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே இன்னும் ஆட் பண்ணலை. இப்போ இறால் நமக்கு வந்து ஒரு 50% தான் குக் ஆகிருக்கும். அதுக்கடையில் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இது போல் கடாயில் செய்கிறப்போ 15 to 25 மினிட்ஸ் வரை உங்களுக்கு நல்லா குக் ஆகணும். அப்போ தான் இறால் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இதே வந்து சீக்கிரமாக சமையல் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் கூட வைக்கலாம். பட் குக்கரில் நீங்கள் செய்யும் போது டேஸ்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. ஸோ அது போல் நீங்கள் கடாயில் வச்சு இடையில வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே கிரேவி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து வாட்டர் ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் டிஃபன் ஐட்டமுக்கு இந்த கிரேவி வந்து தொட்டு சாப்பிடணும் சைட் டிஷ்ஷாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லாம் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா தேங்காய் வந்து நல்லா துருவி பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சி அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைசினஸை குறைக்கிறதுக்காக தேங்காய் வேணால் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக் ஆகிடுச்சு. இது கூட மல்லி இலைகள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே மல்லி இலைகள் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா அலசிக்கோங்க. அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறாங்க போல். இப்போ பாருங்கள், எத்தனை டைம் அலசினாலுமே நல்லா க்ரீனிஷாக வருது. ஸோ மல்லி இலைகள் வாங்கினீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க, நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசிட்டு கட் பண்ணி மேலே தூவிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான எம்மியான இறால் கிரேவி சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. இதே போல் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அதர் ஃபுட் வீடியோஸை ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்லாம். இப்போ சுட சுட சாம்பார் சாதம் எடுத்துகிட்டு அது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இறால் கிரேவி ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இதை நான் சொன்னால் புரியாது. உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இது போல் நான்வெஜ் ஃபுட் ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் அண்ட் நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கான டிப்ஸ் இருக்குது. மோட்டிவேஷ்னல் குவாட்ஸ் இருக்குது. சில கேட்ஸ் ஃபன்னி வீடியோஸ் இருக்குது. இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ரேண்டமாக பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.